போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கான ஃப்ரீ டெஸ்ட் டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் டெஸ்ட் நம்பர் 6 அதற்கான ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து படிச்சுனா மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். படிக்கக்கூடிய செயல் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா 1600க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து இந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்கான டாபிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், டெல்லி சுல்தான்கள். அதே போல் இன்றைக்கி வந்து டெஸ்ட் உங்களுக்கு கிடையாது, ரிவிஷனுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 6 வரையும் ரிவிஷனுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. நாளைக்கான ரிவிஷன் டெஸ்ட்லேயும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஒவ்வொரு டாபிக் படிச்சுட்டு 30 பேஜ் படிச்சுட்டு எழுதக்கூடிய தேர்வுக்கும் நாளைக்கு கிட்டத்தட்ட 150 பேஜஸ்க்கு மேலே நீங்கள் படிச்சுட்டு மேக்ஸ் டாப்பிக்கும் படிச்சுட்டு தேர்வு எழுத போகிறீங்க. ஸோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நாளைக்கான ரிவிஷன் டெஸ்ட் சாயந்தரம் 6 மணிக்கு அப்டேட் பண்ணிடுவேன். அதே போல் நைட் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் எழுதி முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கான ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு மார்னிங்கே நான் கொடுத்துருக்கணும். பட் நிறைய ஒர்க் இருந்தாலும் இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் எந்தளவு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் என்னால் கொண்டு போக முடியும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்து அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களும் எழுதட்டும். சரிங்களா? ஏன்னா அது ஃப்ரீயாக தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்போது கண்டிப்பாக படிச்சுட்டு எழுத முடியும். ஆல்ரெடி படித்த டாபிக் தான் நிறைய பேர் படித்து முடிச்சிருப்பீங்க. அப்படின்னும் போது முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே போல் தேர்வு எழுதிய தோழர்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்கை அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவோம். லைக் மூலமாகவோ ஷேர் மூலமாகவோ தெரிவிங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப் அதே போல் ரிப்போர்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். இது வரையும் டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகுங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். இதுதான் ரிப்போர்ட் பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதே போல் ப்ரீவியஸ் ரிப்போர்ட் டெஸ்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5 இந்த டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் பிடிஎஃப்பும் ஆல்ரெடி உங்களுக்கு வெப்சைட்டில் நான் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே ஒரே பேஜ்லேயே நான் கொடுத்துருக்கேன். இப்போ டெஸ்ட் நம்பர் 6 நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அதே பேஜில் டெஸ்ட் 1, 2, 3, 4, 5க்கும் ரிப்போர்ட் பிடிஎஃப் இருக்கும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் என் மார்க் நான் செக் பண்ணணும் அப்படின்றவங்க அதையும் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் நேம் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நேம், ரேங்க், மார்க்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தேர்வுலையும் நான் என்ன மார்க் வாங்குறேன், அந்த தேர்வுக்கான டாபிக் என்ன, அது மேக்ஸா, ஹிஸ்ட்ரியா, யூனிட் 8ஆ, 9ஆ, இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு வாங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம யூனிட் 8, 9 அதே போல் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த தேர்வு 1657 பேர் எழுதியிருக்காங்க. ஆவரேஜ் டைம் வந்து 10 நிமிஷம். ஆவரேஜ் கிரேட் டி கிரேட். சரிங்களா? அதே போல் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 மதிப்பெண், 19.63 ஆவரேஜாக எல்லாரும் இந்த மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இப்போ ஏ கிரேட் பி கிரேடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போன தேர்வு டெஸ்ட் நம்பர் 5க்கும் 6க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் பக்கம் உள்ளே வந்திருக்காங்க. வெரி குட் ஸ்கோருக்குள்ளேயும் குட் ஸ்கோருக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் பக்கம் வந்திருக்காங்க. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த 25 மதிப்பெண்குள்ளே 30 இருக்கலாம், 29 இருக்கலாம், 27 இருக்கலாம், 28 இருக்கலாம், 26, 25 இந்த வெரி குட் ஸ்கோருக்குள்ளேயும் குட் ஸ்கோருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 390 பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு 467 பேர் பக்கம் இந்த வெரி குட் ஸ்கோர்லையும் குட் ஸ்கோர்லையும் இருக்காங்க. அப்போ எது சார் வெரி குட் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30லேருந்து 28 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டெஸ்ட்டில் 30 வாங்கியிருக்கீங்க. ஃபுல் மதிப்பெண் வந்து இந்த டெஸ்ட்டில் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அதே போல் ஒரு மதிப்பெண் மட்டும்தான் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றவங்க கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் இருக்கீங்க. அதையுமே நான் ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் தான் தப்பு, கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நல்ல சைன். சரிங்களா? கிட்டத்தட்ட நல்லாவே படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்து குட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 25, 26, 27 இதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குட் ஸ்கோரில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 25, 25க்கு மேலே நான் மார்க் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் என்ன டாப்பிக்கில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, மார்க் கம்மியாகுது, அது மேக்ஸா, யூனிட் 8ஆ, 9ஆ இதை மட்டும் மானிட்டர் பண்ணிட்டு வாங்க. படிக்கக்கூடிய மெத்தடில் எந்த விதமான மாற்றமும் நீங்கள் பண்ண தேவையில்ல. நல்லாவே படிச்சுட்டீங்க, நல்ல ஸ்கோர் தான். சரிங்களா? இந்த டெஸ்ட்டில் நல்ல ஸ்கோர் தான், தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க. அதே போல் நீங்கள் குட் ஸ்கோருக்குள்ளேயும் வெரி குட் ஸ்கோர்லையும் நீங்கள் இத்தனை நாளாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் தான் உங்களுக்கான சேலஞ்ச். ஏன்னா 30 பேஜ் படிச்சுட்டு தேர்வு எழுதும் போது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. ஆனால் 150 பேஜ் ரிவிஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் எழுதும் போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நாளைக்கு எழுதக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட்டில் எந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு படிங்க. சரிங்களா? கண்டிப்பாக அந்த ரேங்க்கில் வரீங்களான்னு செக் பண்ணுங்கள். சரியா? ஸோ எவ்வளோ பேர் தொடர்ச்சியாக எழுதுறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன கேட்டால் ஒரு 600 பேர் பக்கம் காம்பீட் பண்ணுறீங்க இல்லையா, நல்லாவே காம்பீட் பண்ணுறீங்க. பாதிக்கு பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காம்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்கள் மார்க், உங்கள் ரேங்க் இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே வாங்க, லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. அதுதான் உங்களுக்கு தேவை. சரிங்களா? அடுத்து நீட் டு இம்ப்ரூவ் இன் டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24லேருந்து 22க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்ட்டில் நீங்கள் கவனம் செலுத்தணும். சரிங்களா? இம்ப்ரூவ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் டெஸ்ட்டு எழுதக்கூடிய அந்த நேரத்தில் எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், தேர்வு மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும்.
ஃபோன் கால் வருது, வாட்ஸ்அப் வருது, ஃபேஸ்புக் வருது, இல்லை வேறு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லை யூடியூப்பில் நம்ம அதிகமான டீம்லேயே ஒரு வீடியோ போடுறீங்க அது பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான விஷயம் இருக்கவே கூடாது. முழுக்க தேர்வா அரை மணி நேரம் ஆகுமா, அதிகபட்சமாகவே 20 நிமிஷம் தான் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் எழுதிருக்கீங்க சரிங்களா. அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது சரிங்களா. அடுத்து நீட் டு இம்ப்ரூவ் ஸ்டடீஸ். உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னா 21 மதிப்பெண்லேருந்து 18க்குள்ளே நீங்கள் வாங்கிக்க அப்படின்னா உங்களுடைய படிப்பில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஒரு 15 பேஜ் தான் படிச்சிருப்பீங்க, இல்லை 20 பேஜ் தான் படிச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்து நீட் டு ஃபோக்கஸ் இன் ஸ்டடீஸ். ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது பத்தாது, இது போதாது. ஏன்னா எல்லாருமே 19க்கு மேலே வாங்கியிருக்காங்க. நீங்கள் 17 மதிப்பெனுக்கு கீழே தான் வாங்கியிருக்கீங்க சரிங்களா. 11லேருந்து 17க்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ரேங்க் இந்த ரிப்போர்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு 2-3 டெஸ்ட்டில் நான் ஆட் பண்ணல, போன டெஸ்ட்லையும் இந்த டெஸ்ட்லையும் நான் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். உங்கள் மார்க் ரேங்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்வில் முன்னாடி வரணும் அப்படின்னு வெறிகுண்டு படிங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாங்க படிக்கணும் சரிங்களா. ஸோ யாருமே வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் தான் நம்ம பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, ஃபேமிலியும் ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. ஆனால் யார் படிக்கணும், யார் தேர்வு எழுத போகிறீங்க, நீங்கள் தான் சரிங்களா. ஸோ முழு உழைப்பு உங்ககிட்ட தான் நான் எதிர்பார்க்க முடியும். அடுத்து லாஸ்ட் கேட்டகரி 0லேருந்து 10 மதிப்பெண்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்கிறதா டிசைட் பண்ணிட்டு படிங்க. நீங்களும் வந்து டிமோட்டிவேட்லாம் ஆக வேணாம். சார் அப்போ என் மார்க் ரிப்போர்ட்லேயே இல்லை அப்படின்னு டிமோட்டிவ் ஆகணும். நீங்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியில் என்ன சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அடுத்து நான் குட் ஸ்கோருக்குள்ளே வரணும், இல்லை வெரி குட் ஸ்கோருக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு வெறி கொண்டு நீங்கள் படிக்கணும் சரிங்களா. 10 மார்க் போன டெஸ்ட்டில் 10 மார்க்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த டெஸ்ட் நல்லா பண்ணவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்மே பண்ணியிருந்தீங்க சரிங்களா. ஆப் சேனல் கூட நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நான் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் இந்த மார்க்கு, செகண்ட் டெஸ்ட்டில் இந்த மார்க்கு, தேர்ட் டெஸ்ட்டில் இந்த மார்க்கு. இப்போ வந்து நான் கிரேட் சிம்பிளாக சொன்னால் இந்த கிரேடை வச்சே போட்டுருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் எஃப் கிரேடு, அடுத்து இ கிரேடு, இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏ கிரேடு வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு எங்கள் சைடில் நாங்கள் ஒரு வேலையை செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு முழு திருப்தி கிடைக்குது சரிங்களா. இப்போ மார்க் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஃபுல் மதிப்பெண் சரிங்களா. ஃபுல் மார்க் வாங்கினோம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க சரிங்களா. அடுத்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் தப்பு பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 100 பேர் பக்கம் இருக்கீங்க சரிங்களா. 100 பேர் எக்ஸாக்டாக 100 பேரே இருக்காங்க சரிங்களா. அடுத்து 28க்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 மதிப்பெண்குள்ளே எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 183 பேர் இருக்காங்க. அடுத்து 27 மதிப்பெண்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27க்குள்ளே எக்ஸாக்டாக 281 பேர் இருக்காங்க. அடுத்து 26மே நான் சொல்லிடுறேன். 26க்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370 பேர். அடுத்து 25க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன கவுண்ட் தான் 467 சம்திங் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கவுண்ட் தான் நினைக்கிறேன். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். 467 467 சரிங்களா. உஷா அவர்லேயும் 25 மதிப்பெண். அப்போ அது கீழே நான் வாங்கியிருக்கேன் சார். உங்களுக்கு நான் ஃபீட்பேக் நான் சொல்லியிருக்கேன், அந்த ஃபீட்பேக்கை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. தயவு செஞ்சு படிங்க. படித்து மட்டும் தான் வெற்றி பெற முடியும். இதே ரிப்போர்ட்டில் 20 மதிப்பெண்ணுக்கு மேலே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 975 பேருக்கு மேலே இந்த 20 மதிப்பெண் அதுக்கு மேலே வாங்கியிருக்கீங்க. அப்போ இவ்வளோ பேர் நல்லாவே காம்பீட் பண்ணுறீங்க சரிங்களா. 975 பேர் வந்து நல்லாவே காம்பீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த 25லேருந்து 20க்குள்ளே இருக்கீங்க இல்லையா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி வந்துட முடியும். இந்த 300 பேருக்குள்ளே இல்லை 200 பேருக்குள்ளே 100 பேருக்குள்ளே உங்களால் வர முடியும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த டெஸ்ட் இப்போ ஒரு வாரம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 6 வரையும் இத்தனை டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்களுடைய மார்க் என்ன, நீங்கள் எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இத்தனை நாள் நீங்கள் படித்த விதத்துக்கும் இந்த டெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த மெத்தடில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வீடியோக்கில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா. அப்புறம் இவ்வளோ நாள் வந்து என்னென்ன தேர்வுகள் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிடுறேன். ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். புதுசாக பார்க்குறவங்க இந்த தேர்வுகள் எல்லாமே ஃப்ரீயாக அதியமான் டீமோட ஆப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு வீடியோ கொடுத்துருப்போம். டெஸ்ட்டுக்கான பிளான் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ டெஸ்ட்டுக்கான பிளானுமே நான் சொல்லிடுறேன். எப்படி எழுதணும், அதியமான் டீமோட ஆப்பில் ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்டோர் மெனுவில் அதுக்குள்ளே கண்டென்ட் அப்படின்னு மெனு இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த டெஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறோம். அன்றைய தேதியில் நீங்கள் எழுதணும். இன்றைக்கி டெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் எழுதி முடிக்கணும் சரிங்களா. சாயந்தரம் 6 மணிக்கு அப்டேட் பண்ணுவோம். நைட்டு 11 மணிக்குள்ளே எழுதணும். இன்றைக்கி தேர்வு இல்லை. இன்றைக்கி வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட் சாயந்தரம் 6 மணிக்கு அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. ரெடி ஆகிக்கோங்க. இப்போ யூனிட் 8ல் செட் 1 பார்த்தீங்கன்னா தொல்பழங்கால தமிழகம், தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும், பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். இது அடுத்து யூனிட் 9ல் செட் 1 என்ன பார்த்தோம், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல். அடுத்து 3வது தேர்வுக்கு யூனிட் 8 பார்த்தோம். யூனிட் 8ல் செட் 2 தமிழர் கலைகள் எத்திக்ஸ் புக்கு. அடுத்து மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் லாபம் நட்டம் 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பார்த்தோம்.
அடுத்து மறுபடியும் யூனிட் 8. யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா தமிழக பண்பாடு, தமிழரின் விருந்தோம்பல், செவ்வியல் இலக்கியங்கள் இதெல்லாமே பார்த்தோம். சரிங்களா? இது 5வது தேர்வு. அடுத்து 6வது தேர்வு நேற்று எழுதுனீங்க இல்லையா, அதுக்கான ரிப்போர்ட் தான் இப்போ கொடுத்துருக்கேன். இதில் ஹிஸ்ட்ரி, டெல்லி சுல்தான்கள், அதே போல் 11th ஸ்டாண்டர்ட் அரேபியர் துருக்கியர் வகை, அதுலேயும் டெல்லி சுல்தான்கள், 7th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். இது எல்லாத்துக்குமான ஸ்டடி பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். வெப்சைட்லேயும் இருக்குது, டெலகிராம்லையும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீன்றதை வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஒவ்வொரு தேர்வுலையும் உங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம், உங்களுடைய மதிப்பெண் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுதான் உங்களுடைய உழைப்பின் அடையாளம், அதுதான் உங்களுடைய வெற்றியின் அடையாளம். ஸோ இந்த டெய்லி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது 18 நாட்களில் 35 லெசன் உங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. ஏறக்குறைய நம்ம எத்தனை பக்கங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னா 156 பக்கங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, ப்ளஸ் ஒரு மேக்ஸ் டாபிக் முடிச்சிருப்பீங்க. அப்போ இன்னும் இருக்கக்கூடியது 150 பேஜஸ், கிட்டத்தட்ட பாதி நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு வாரம் டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? யூனிட் 8ல் நம்ம 3 டெஸ்ட் முடிச்சிட்டோம், யூனிட் 9ல் ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டோம், மேக்ஸில் ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டோம், ஹிஸ்ட்ரியில் ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் பெண்டிங் இருக்கக்கூடியது யூனிட் 8ல் 2 டெஸ்ட்டு, யூனிட் 9ல் 2 டெஸ்ட்டு, மேக்ஸில் ஒரு டெஸ்ட்டு, ஹிஸ்ட்ரியில் ஒரு டெஸ்ட்டு. ஸோ அடுத்த வாரத்துக்கான பிளான் நாளைக்கு நைட் நான் அப்டேட் பண்ணிடுவேன். அதை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் டெய்லி சேலஞ்சுக்கான அப்டேட். எத்தனை பேர் இந்த டெய்லி சேலஞ்சால் உங்களுடைய படிக்கக்கூடிய மெத்தட்லேருந்து எல்லாமே மாற்றிருக்கீங்க அப்படின்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதுதான் அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் செய்கிறதுக்கு, இல்லை புது விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். சரிங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுடைய உழைப்புக்கு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதே கவுண்டில் தான் இருக்கீங்க. முடிஞ்ச வரையும் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் எழுதி பயன்பெறட்டும். நன்றியுடன் அதியமான் கிளம்பும் கட்டளை தகம் ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.